தெரிந்து கொள்வோமா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கொஞ்ச நாள் முன்னாடி ஈஸியாக முருங்கைக்கீரை சூப் செய்கிறது எப்படின்னு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சிலர் இப்படி ஈஸியாக சமைக்கிற ரெசிபி போடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி 2 ஸ்டெப்பில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். டயர்டாக இருக்கிறப்ப டக்குன்னு சமைக்கிறதுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு, பெருங்காயம், மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, புளி, 2 தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு பூண்டு 2 தட்டி போட்டுருங்க. அரைச்சி வச்ச தக்காளியை இதில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் போட்டு நுரக்கட்டி வரும்போது கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் சுவையான ரசம் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் விஜயவீரா. தெரிந்து கொள்வோமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.